தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 21/2/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறுகளுக்கும் எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும். பணவரவு மந்த நிலைகளை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. மிதுனராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும். எதிர்ப்புகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானம் பொறுமை கொண்டு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமம் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறுகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.